குற்றால அருவியின் மேல் பகுதியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கம் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தங்கம், இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். குற்றால அருவிகளானது தென் தமிழகத்தின் முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 17 வயதான சிறுவன் சிக்கி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சுற்றுலா பயணிகளிடம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வரப்படுகிறது. அந்த வகையில் சென்னை அண்ணா பல்கலை பேராசிரியர் குழுவினர் அருவியின் மேற்பகுதியில் உள்ள ஆற்றுப் பகுதியில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேராசிரியர் சரவணன், ராஜகோபாலன் ஆகியோர் தலைமையான குழு இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இது இயர்லி வார்னிங் சிஸ்டம் என கூறப்படும் அருவியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினை முன்கூட்டியே கணித்து கூறப்படும் கருவிகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தற்போது 7வது நாளாக தடை நீடித்து குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.